முடியாது, சாத்தியமே இல்லை அப்படிங்கிற இடத்துல God multiplies everything. Hallelujah. இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராயிருந்து வந்திருக்கிறார், வல்லவராயிருந்து வந்திருக்கிறார், போதுமானவராயிருந்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் 70 ஆண்டுடைய சுத்த கிருபை அற்புதமாய் நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. நம்மை சுற்றி எத்தனை நெருக்கங்கள், போராட்டங்கள், பயங்கரமான சூழ்நிலைகளை நாம் கேள்விப்பட்டாலும் அதன் மத்தியிலையும் தம்முடைய பிள்ளைகளை தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆமென் யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. உண்மையாய் யார் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவரை நோக்கி தேடுகிறார்களோ, இந்த ஆண்டவர் அவர்களுக்கு சமீபமான ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிற தெய்வம், அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. The one who watches over Israel, he neither sleeps nor, amen, hallelujah, he neither slumbers nor sleeps, amen, hallelujah. அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. எப்பொழுதும் நம்மை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. நம்மை சுமக்கிற கர்த்தர். இந்த ஆண்டவர் சொன்னார், என் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், உங்களை சுமப்பேன். ஹல்லேலூயா. அற்புதமாய் 14,600 நாட்கள் அப்படின்னா 40 வருஷம் கணக்கு போட்டார். 40 years if God can take care of the Israelites. 40 வருஷம் வனாந்திரத்தில் ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனத்தை அருமையாக இந்த ஆண்டவர் நடத்தினார். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் யோசிச்சு பாருங்கள், வெயில் இருந்திருக்கும், மழை இருந்திருக்கும், ஓப்பன் ஸ்கை, எந்த டென்ட் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனாலும் ஆமென் பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனத்திற்கு பிரத்யட்சமாய் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென் இரவிலே நிலவாகிலும் ஆமென் பகலில் வெயிலாகலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் சொன்னாரே. ஆச்சரியமாய் 14,600 days 40 வருஷம் ஒரு ஜெனரேஷன் ஸ்பேன் ஆண்டவர் அற்புதமாக ஒவ்வொருவரையும் நடத்தினார். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் அவங்களுக்கு சாப்பாடு தேவைப்பட்டிருக்கும், தண்ணீர் தேவைப்பட்டிருக்கும், மற்ற எல்லா காரியங்களும் ஆமென் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் கண்டிப்பாக கட்டாயம் ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்து நடத்தினார் என்பதை நம் வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அவங்க வஸ்திரம் பழசா போகலை, அவங்க செருப்பெல்லாம் ஒன்றும் பழுதா போகலை. கர்த்தர் அற்புதமாக ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், இதெல்லாம் எப்படி சார் ஆச்சரியமாக இருக்கு, இதெல்லாம் எப்படி நடக்கும்? அதுதான் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென் முடியாதவைகளை சாத்தியமாய் மாற்றுகிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. தண்ணீரை கொடுத்தார். ஆமென் கண்மலை அடித்த போது தண்ணீர் வந்தது, அவங்க சாப்பாடு கேட்டபோது காடை வந்தது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மன்னாவினாலே இந்த ஆண்டவர் ஹல்லேலூயா தேனிட்ட பணியாரம் என்று வேதம் சொல்லுகிறது. அற்புதமாக கர்த்தர் சுவையான உணவை அவங்களுக்கு கொடுத்து போஷித்து அருமையாக ஆண்டவர் நடத்தினார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா வாழ்ந்த நாட்களிலே மத்தேயு 14வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம் ஆண்டவரே, நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை வாங்கி கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இவங்களுக்கு பசி வந்துருச்சோ என்னமா தெரியல. ஆமென் ஆண்டவரே இவங்களெல்லாம் அனுப்பிடுங்க, இவங்க தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, கிராமத்தில் சாயந்தரம் ஆச்சுன்னா சாப்பாடு கிடைக்க கஷ்டம். ஆமென் ஆகவே அவங்க போய் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு அவங்கள அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னார். இயேசு எல்லாரும் அதிர்ந்து போனாங்க. இயேசு அவங்கள பார்த்து சொன்னாங்க, அவர்களை பார்த்து யூ ஃபீட் them. Jesus looked at them and said, you feed them. ஹல்லேலூயா. போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். பயந்து அதிர்ந்து போயிருங்க, ஏண்டா சொன்னோம் இவர்கள் அப்படின்னு ஆயிருந்திருக்கும். 17வது வசனத்திலே, அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் வேற பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீன்களையும் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். ஹல்லேலூயா. எப்படியோ போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு பையன் டிஃபன் பாக்ஸை அவங்க அம்மா லஞ்சு கொடுத்து விட்ருப்பாங்க, கொண்டு வந்திருக்கான். 5 அப்பம் 2 மீன், குட்டி மீன் தான். அவன் பார்லினாலே சுட்ட அப்பம் என்று வேதம் சொல்கிறது. அந்த நாட்களில் இந்த பார்லி அப்படின்னா இட் வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ புவர் மேன்ஸ் ஃபுட். ஏழை மனிதர்களுடைய சாப்பாடு, ஏழை ஜனங்களுடைய அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு இந்த இந்த இது சாத்தியமாக இருந்துச்சு. பார்லினாலே சுட்ட அப்பம். இந்த பையன் ஹல்லேலூயா என்ன தெரியுங்களா, எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பையன் இயேசு கேட்குறாருன்னு சொன்ன உடனே கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. வெக்கமெல்லாம் படல. இது ஏழை சாப்பாடு, இதை போய் இயேசு கையில் கொடுக்குறதா? என்கிட்ட இருக்கிறதே சின்னத்தாளது, நான் பெருசாக ஒன்றுமே, என்கிட்ட ஒன்றுமே பெருசாக இல்லையே, இது ஆண்டவர் கையில் கொடுக்க முடியுமா? ஆண்டவர் நீ
ஹalleluya, இருக்கிற வண்ணமாகவே நீ என்னிடத்தில் திரும்ப என்னிடத்தில் வா என்று சொல்கிறார். என்ன இருக்கோ அதை அவர் கையில் கொடுக்கும் பொழுது அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அதற்கு உதாரணம் தான் இங்கே. ஹalleluya, போய் கேட்குறாங்க, இயேசு கேட்கிறாருன்னு சொன்ன உடனே அவன் 50-50 சொல்ல, நம்மனா அப்படி தான் பங்கு போட்டிருப்போம் உடனே. ஹalleluya, இல்லை வேற எவனாவது கொடுக்குறானா பார்ப்போம் அப்படின்னு நம்ம காத்துட்ருப்போம். ஆனால் இவன் இயேசு கேட்குறாருன்னு சொன்னவனே 50-50 சொல்ல, 60-40 சொல்ல, 100% எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. ஹalleluya, திங்க் அபவுட் தட். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி எல்லாம் நமக்கு போக நம்ம குடும்பத்திற்கு மிஞ்சி ஏதாவது இருந்துச்சுன்னா தான் நிறைய பேர் காணிக்கையே போடுற ஆட்கள் உண்டு. எல்லாம் செலவு பண்ணிட்டு மிச்சம் இருந்தால் தசம பாகத்தை கொண்டு வருவாங்க, காணிக்கை கொண்டு வர கூட்டம் உண்டு. ஹalleluya, நமக்கு போக. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதில் முதல்ல கொடுத்துருங்க. இந்த பையன் என்ன பண்ணுறான், இயேசு கேட்கிறாருன்னு சொன்ன உடனே immediately, you may look at his action. He gave all the 5 loaves of bread and 2 fishes into the hands of Jesus. இயேசுவின் கரத்தில் தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் அவர் கையில் கொடுக்குறேன். ஆமென், ஹalleluya. விசுவாசத்தோடு அவர் கையில் கொடுக்குறான். இயேசு அவைகளை இடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்கள் கொடுத்தார்கள். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். 20வது வசனம், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். ஜஸ்ட் இமேஜின், தேவை பெருசு. வெறும் புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருக்காங்க. அப்போ எத்தனை ஸ்திரீகள், பெண்கள் இருந்திருப்பாங்க, எத்தனை குழந்தைங்க இருப்பாங்க, பிள்ளைங்க இருந்திருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு ரஃப் கால்குலேஷன் போட்டு பாருங்கள். ஆனால் இருந்தது என்ன தெரியுமா, 5 அப்பம் 2 மீன் தான். ஹalleluya, ஆமென். வனாந்தரமான இடம், அப்படிப்பட்டதான இடத்துல முடியாது, சாத்தியமே இல்லை அப்படிங்கிற இடத்துல God multiplies everything. ஹalleluya. நம்ம வாழ்க்கையிலும் அதே போல தான். ஆனால் அதற்கு ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா, அவங்க கேட்ட உடனே இவன் 50-50 சொல்லாமல் எல்லாத்தையும் இயேசுவின் கையில் கொடுத்தான். ஹalleluya, ஆமென். முதல்ல ஆமென், அப்போஸ்தலர் நாட்களில் வேதம் சொல்கிறது, அவ்வப்பொழுது ஆமென் ஜனங்கள், டிசைபிள்ஸ், அவங்க ஜனங்கள் எல்லாரும் தங்கள் வீடு நிலங்களை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சாங்க. அவங்க யார் யாருக்கு தேவை இருக்குதோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். இன்றைக்கி கதையே வேறு. ஹalleluya, ஆமென். நான் வாழ்ந்தா போதும் என்கிறதான ஒரு நிலைமையில தான் நிறைய பேர் போயிட்டுருக்கோம். மற்றவர்களை குறித்து கவலை இல்லை. அந்த நல்ல சமாரியனை குறித்த ஒரு இருதயம் நம்ம அநேகருக்குள்ளே இல்லவே இல்லை. இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வேதம் சொல்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கிறான். ஹalleluya. நம்ம சுற்றி எத்தனை தேவையுள்ள ஜனங்கள், ஏழை ஜனங்கள் இருக்காங்க. அவங்கள ஏறெடுத்து பாருங்கள். ஹalleluya. வெறும் பார்த்துட்டு ஓகேன்னு போயிடாம, ஆமென், என்னால் இயன்ற அளவு முடிந்த வரைக்கும் ஹalleluya அவர்களுக்கு உதவி செய்வதற்கு, ஆமென், ஹalleluya, நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துவாராக. அவன் இந்த பையன் செஞ்ச ஒரு காரியம் ஆச்சரியமானது. தனக்குன்னு எல்லாத்தையும் வச்சுக்காம he gave everything into the hands of the living God. தேவை ரொம்ப பெருசு தான், பெரிய தேவை. புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர், மனைவியும் சேர்த்துக்கங்க, பிள்ளைகளையும் சேர்த்துக்கங்க. ஆமென். சும்மா ஒரு ரஃப் கணக்கு போட்டாலே, ஹalleluya, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பிள்ளை அப்படின்னு சும்மா ரஃப் கணக்கு போட்டாலே 15000, 15லேருந்து 20 வரைக்கும் வந்துடும். ஆமென். 2 பிள்ளைங்க அப்படின்னு போட்டாலே, ஆமென். ஆனால் அத்தனை பெரிய தேவையின் மத்தியில் இருந்தது கொஞ்சம். The resources were very little. ஆனால் கர்த்தருடைய கையில் அது போனதுனாலே, இயேசுவின் கரத்தில் அது போனதுனாலே அது ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர் பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தார். வேதம் சொல்கிறது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார். நிறைய பேர் நினைக்கிறோம், எனக்கு கொஞ்சம் தான் வாங்கலை, திருப்தியே இல்லை. ஹalleluya. நான் சொல்கிறேன், ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஆண்டவருக்குரியதை முதல்ல கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். ஹalleluya. தேவ ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களுக்கு ஹalleluya செலவு செய்ய தீர்மானம் பண்ணி, ஆண்டவருக்கென்று, மிஷன்ஸுக்கென்று, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு, ஆமென், நம்ம இருக்கிற சபையில் நாம் எங்கே போகிறோமோ அந்த இடத்துல உண்மையாக தேவ ராஜ்யத்திற்கு கொடுக்க ஆரம்பிங்கள். கொடுத்து பாருங்கள். மீதத்தை வைத்து கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் திருப்தியாக நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் 12 கூட நிறைய நிரப்பினாங்க. அதுதான் ஆண்டவர் செய்கிறதான செயல். ஹalleluya. இது எப்படி நடக்கும் அப்படின்னா,
when you surrender, when you give everything into the hands of the living God. எனக்கு தெரியாது இது நடந்துச்சோ என்னன்னு தெரியல, ஒரு கற்பனை தான். ஆண்டவர் ஒருவேளை பார்த்துருப்பார், எப்பா அந்த பையனை தேடுங்கப்பா, அந்த பையன் கொடுத்தானே 5 அப்பம் 2 மீன், இந்த 12 கூடையும் அவங்க வீட்டில் போய் டோர் டெலிவரி பண்ணிருங்க அப்படின்னு ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பார். ஐ டு நாட் நோ, பைபிளில் அப்படி எழுதப்படலை. ஹல்லேலூயா, we do not know. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்பொழுதும் யாருக்கும் கடனாளி அல்லவே அல்ல. I urge everyone, every family, every Christian family, give unto the Lord, give to the missions. ஏழைகளை கண்ட அவர்களுக்கு தரித்திரருக்கு இறங்க ஆரம்பிங்க. தேவைன்னு யாராவது வந்தாங்களா, யாரும் நாளைக்கு வான்னு அனுப்பியே விடாதீங்க. ஹல்லேலூயா. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கொடுப்பதற்கு, தாராளமாக கொடுப்பதற்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் எழுப்புவாராங்க. நம்ம தேவையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆச்சரியமாக நடத்துவார். நான் இதை சாட்சியாக நான் தைரியமாக சொல்ல முடியும். ஹல்லேலூயா. God will take care, God will provide miraculously when you give everything into the hands of the living God. இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் கொடுக்குற ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவையோடு அநேகர் இருக்காங்க, அவங்க தேவைகளை நீங்கள் சந்தியுங்க ஆண்டவரே. எப்படி இந்த சிறுவன் 5 அப்பம் 2 மீன் எல்லாவற்றையும் உடைய கையில் நீர் கேட்கிறீர் என்று சொன்ன உடனே எல்லாவற்றையும் கொடுத்தது போல, அதே போல் எங்களுக்குரியதை நாங்கள் உம்முடைய கரத்தில் கொடுத்து உம்முடைய கரத்திலிருந்து அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்க, அதை சுதந்தரிக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவீராக. ஹல்லேலூயா. அசாத்தியமான அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கட்டும். as they obey your word, as they give unto you, O God. Hallelujah. அநேகரை தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் எழுப்புவீராக. இந்த நாட்களில் எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே. தேவ நோக்கமும் தேவ திட்டமும் நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குறைவின்றி ஒவ்வொருவரையும் நீர் நடத்தும், ஆளுகை செய்யும். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்வீராக, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். We thank you, Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவர்.